ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே ஸ்னேகா பேசிட்டு இருக்கேன். எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் கோகுலகிருஷ்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. மூட்டு வலி வரதுக்கான காரணம் மற்றும் அதனுடைய சிகிச்சை முறைகளை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆர் கோகுலகிருஷ்ணன், சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். மூட்டு வலி அப்படிங்கிறது மிடில் ஏஜ் விமன், எல்டர்லி பாப்புலேஷனுக்கு காமனா நம்ம பாக்குறோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த ஓவர் வெயிட் தான் ஒரு மேஜர் காரணமா அமையுது. பிளஸ் நம்ம செயல்பாடு, நம்ம லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கீழே நிறைய உட்காருவோம், ஸ்குவாட்டிங் பண்றோம், படியேறி இறங்குறோம். இந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் பர்டிகுலர்லி விமன் வந்து அந்த மெனோபாஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட கார்ட்லேஜோட தேய்மானம் அப்படிங்கிறது வேகமா நடக்கும். ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா மூட்டு தேய்மானம் அதிகமாயிடுது. அது இல்லாம வேற சில காரணங்கள், இன்ஃப்ளமேட்டரி காசஸ், அதாவது மூட்டு வாதம் சம்பந்தப்பட்ட காரணங்களும் அடங்கும். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். வெயிட் ரிடக்ஷன் தான் மேஜர் ரோல் மூட்டு தேய்மானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர ஜாயிண்ட் ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் இருக்கு. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு பயோமெக்கானிக்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்ப முழங்கால் மூட்டு தேயுதுன்னா அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் ஸ்பெஷலா பண்ணோம்னா நமக்கு தேய்மானத்தை தடுக்க முடியும். இருக்கிற தேய்மானத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் லைக் மருந்து, இனிஷியலா மாத்திரைகள் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் டீச் பண்ணுவோம். அதை தவிர ரொம்ப அட்வான்ஸா தேஞ்சவங்களுக்கு சில ஜாயிண்ட்டுக்குள்ள போடுற ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை தவிர ஜாயிண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் போடும்போது ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் பெட்டர் ஆகி அவங்களுக்கு பெயின் குறையும். அதையும் தாண்டி ரொம்ப சிவியரா தேஞ்சு மூட்டு வளைய ஆரம்பிச்சு நடக்கிற நடையே மாறிடும். அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் கடைசி ட்ரீட்மெண்டா அமையும். வயசானவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான சிகிச்சை முறைகளை பத்தி சொல்லுங்க டாக்டர். லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது லாஞ்சிவிட்டி அதிகமாயிடுச்சு. ரொம்ப நாள் உயிர் வாழ்றோம். 60 வயசு 70 வயசு தாண்டி 80, 90 பாப்புலேஷன் நிறைய இருக்காங்க. அது கோயம்புத்தூர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹப் அப்படி ஆயிடுச்சு. ஒரு ஏஜ் ஆக நம்ம வயது முதியோர்கள் வந்து அவங்களோட ஏஜிங் மறந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா அவங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது சீக்கிரமா விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலை சுத்தல் யாருக்கு வேணாலும் ஏற்படும். அப்படி பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுகும் போது இடுப்பு, ஹிப் ஜாயிண்ட் பிராக்சர் தான் காமனா நம்ம பாக்குறோம். அதை தவிர ஷோல்டர் உடையுது, ஸ்பைன் பிராக்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வயது முதியோருக்கு ஏற்படுது. அப்படி விழுந்து எந்திரிச்சு நடக்க முடியாம போகும்போது நம்ம அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணி அவங்கள ப்ராப்பரா பரிசோதனை பண்ணி கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் எவ்வளவு ஏஜ் இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம ப்ராப்பரா ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் சர்ஜரி பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அவங்களோட பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம நல்லாக்கி இருக்கோம். எவ்வளவு ஏஜ் இருந்தாலும் அந்த ஹிப் ஜாயிண்ட் உடையும் போது ஆபரேஷன் தான் ஒரே தீர்வா அமைஞ்சது. பாத்தீங்கன்னா 104 வயசு பேஷண்ட் கூட நாங்க ஆப்ரேட் பண்ணி நடக்க வச்சிருக்கோம். மெயினா இந்த எல்டர்லி பாப்புலேஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த விழுகிறத தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். வீட்டுல வயசானவங்க இருக்கும் போது சைடு ரெயிலிங் எல்லாம் அடிச்சிட்டோம்னா அவங்களோட எங்கெல்லாம் நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் சைடு ரெயிலிங் அடிச்சா அதை பிடிச்சிட்டு அவங்க போயிட்டு வந்துக்கலாம். அண்ட் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் எக்ஸசைஸ் இருக்கு. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களால எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு ஜட்ஜ் பண்ணி இண்டிவிஜுவலா எல்லா எக்ஸசைஸ் ட்ரெயின் பண்ணி எலும்பு முறிவு ஆனா கூட அவங்கள சீக்கிரமா ரெக்கவரி பண்ணி அவங்களோட பழைய நடக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நம்ம அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கறோம். மீண்டும் எக்ஸசைஸ் நல்லா பண்ணும்போது அவ்வளவு சீக்கிரம் எலும்பு முறியாமையும் தடுக்க முடியும். போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு உண்டான சில ஸ்பெசிபிக் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எலும்பு முறிவுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் ஏற்படாம பார்த்துக்க முடியும். காமனா நம்ம ஓபியில வந்து தோள்பட்டை வலி உள்ள பேஷண்ட் நிறைய பாக்குறோம். அதுக்கு ஒரு மேஜர் காரணம் டயபெட்டிஸ். ஒரு 70-80% பாப்புலேஷன் வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு தோள்பட்டை வலி சாதாரணமா ஏற்படும். கொஞ்சம் பேருக்கு அடிபட்டு அதனாலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தோள்பட்டை வலிக்கு வந்து நிறைய விதமான சிகிச்சைகள் உண்டு. ஆரம்பத்துல மருந்துகள், பிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் பேருக்கு அதையும் தாண்டி வலி ஏற்படும் போது சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஸ்கேன்ல எடுத்து பார்த்துட்டு தோள்பட்டையில ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன், ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் வந்து போடுறோம். அல்ட்ராசவுண்ட் கருவி மூலமா துல்லியமா அந்த எக்ஸாக்ட்லி எந்த ஜவ்வு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஜவ்வுல வந்து ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் கிடைக்குது. நன்றி டாக்டர். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் உடன்.